என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வத்தை தனக்கு துணையாக வைத்து கொண்டு உன்னை அழிக்க நினைக்க ஒருவர் செய்த சூழ்ச்சி உன்னுடைய குலதெய்வத்தினால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. என் தங்கமே, இதைத்தானே அம்மா சொல்லி இந்த வாக்கினை கேட்கச் சொல்லி இருக்கின்றேன். என்ன நடந்தது? இவர்கள் யார்? எதனால் உனக்கு இதை செய்ய துணிந்தார்கள்? உன் குலதெய்வம் அவர்களின் பேச்சினை கேட்டு உனக்கு என்ன செய்தது என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீ இன்று அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இதுபோலெல்லாம் செய்ய நினைக்கின்றவர்கள் இப்பொழுது அதிகமாக பெருகிவிட்டார்கள். ஏனென்றால் தண்டனைகள் எதுவும் உடனடியாக கிடைக்கவில்லை அல்லவா? அடுத்தவர்கள் வாழ்க்கையில் செய்கின்ற சூழ்ச்சிகளை இவர்கள் திறம்பட இப்பொழுதெல்லாம் செய்து முடிக்கின்றார்கள். இவர்கள் உன்னுடைய குலதெய்வத்தை நாட வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் அவர்களின் குலதெய்வமும் உன்னுடைய குலதெய்வமும் ஒன்றுதான். இப்பொழுது புரிந்து கொண்டாயா? உனக்கு இதை செய்ய துணிந்தது உன் குலத்தில், உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான். என் பிள்ளையே, இன்னமும் உனக்கு அடையாளம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் உன் குலதெய்வ கோவிலில் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒருவர். இவர் இப்பொழுது செய்ய நினைக்கின்ற காரியம் உன்னை அழிக்க நினைப்பது. அதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டது குலதெய்வத்தினுடைய ஆசிகள். அவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு விழுந்து விழுந்து வேலைகளை செய்கின்றார்கள். குலதெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீயோ அந்த அளவிற்கு குலதெய்வத்தை நாடி செல்வதில்லை. ஆனால் உன் மனதில் உன் குலதெய்வத்தின் மீது அத்தனை அன்பு இருக்கின்றது. அவர்களை அடிக்கடி பார்க்க முடியவில்லை என்ற கவலையும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் இதையே தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு உன் குலதெய்வத்தின் முன்னால் நின்று வேண்டுதல் வைக்கின்றார்கள். என்ன வேண்டுதல் தெரியுமா? என் குலதெய்வமே, இவர்கள் இதுபோன்று என் மனதை காயப்படுத்துகின்றார்கள். இவர்களின் வாழ்க்கையில் இவர்களை நிம்மதியாக இருக்க விட முடியாதபடி நீ எதையாவது செய்துவிடு. அப்பொழுதுதான் என் மனது அமைதியடையும். என் மனதை காயப்படுத்திய இவர்களுக்கு நிச்சயமாக நீ தண்டனை கொடுக்க வேண்டும். அப்படி நீ செய்தால் மட்டும்தான் நான் இனி உன்னை தேடி வருவேன். நான் இத்தனை நாளும் உனக்கு செய்கின்ற பணிவிடைகளுக்கு பதிலாக எனக்கு நீ இந்த ஒன்றை மட்டும் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டிருக்கின்றார்கள். உன் குலதெய்வம் முதலில் இதை கேட்டவுடன், நமக்காக இத்தனை ஓடி ஓடி செய்கின்ற இந்த பிள்ளை நம்மிடத்தில் இப்படி ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்றதே என்று அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அடுத்தடுத்து அவர்கள் பேசிய வார்த்தைகளானது உன்னை அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தை மட்டுமே கொண்டதாக இருந்தது. எப்படியாவது இவர்களை அழித்துவிடு. இவர்கள் இனி என் முன்னால் ஒரு காலமும் நிற்கக்கூடாது. எனக்கு செய்த விஷயங்களுக்கு இனிமேல் இவர்கள் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்லி குலதெய்வத்திடம் வேண்டுதல் வைக்க தொடங்கிவிட்டார்கள். குலதெய்வத்திற்கு சந்தேகம், அப்படி என்ன விஷயத்தை இவர்களுக்கு அந்த பிள்ளை செய்துவிட்டது? அவர்களை அழிக்க வேண்டும் என்று துடிக்கின்றார்களே என்று ஆராய்ச்சி செய்த பொழுதுதான் உன் குலதெய்வத்திற்கு புரிந்தது, அவர்கள் செய்கின்ற தவறை நீ தட்டி கேட்டதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம். அவர்கள் என்ன செய்தாலும் அதை கண்டும் காணாமல் அவர்களோடு உடனிருப்பவர்களுக்கு நல்லது நினைக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற தவறை சுட்டி காட்டியதனாலும் கேள்விகள் கேட்டதனாலும் இன்று நீ அவர்களுக்கு எதிரியாக மாறிவிட்டாய். உன்னை அழிக்க அவர்கள் திட்டம் தீட்டியதையும் நான் புரிந்து கொண்டேன். இப்படி உன் குலதெய்வம் நல்லபடியாக இதனை கண்டறிந்த பிறகு அவர்களுக்கு குலதெய்வம் எதையாவது செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்களும் குலதெய்வத்தை விழுந்து விழுந்து வணங்குகின்றார்கள். நீயோ குலதெய்வத்தை மனதார வேண்டி நிற்கின்றாய். இந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும் என்று உன் குலதெய்வம் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே,
உன் குலதெய்வம் யோசித்த பிறகு என்ன செய்திருப்பார்கள் என்று நீ நினைக்கின்றாய்? என் தங்கமே, உண்மையில் குலதெய்வம் யாருக்கு ஆசிகளை வழங்குவார்கள் தெரியுமா? தன் மீது உண்மையான அன்பு எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பிள்ளைக்கு தன் மீது அன்பு இருந்துவிட்டால் போதும் என்று நினைப்பதுதான் குலதெய்வம். அவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு உதவிகளை செய்வார்கள். எங்கிருந்தாலும் எப்பொழுதும் இவர்களின் ஆசியானது அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படி ஒருவரின் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பது மட்டுமே குலதெய்வத்தினுடைய வேலை. ஆனால் இவர்கள் இத்தனையையும் செய்து அதற்கு பலனை குலதெய்வத்திடம் ஒரு தவறான செயலை செய்யச் சொல்லி கேட்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு முதலில் மன்னிப்பு என்ற ஒன்றே கிடையாது. குலதெய்வத்தின் மீது இவர்கள் கொண்டது அன்பு அல்ல, தன்னுடைய ஒரு காரியத்திற்காக குலதெய்வத்தை பயன்படுத்தி கொள்ள இவர்கள் முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள். இவர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்பதற்காக குலதெய்வம் இவர்கள் பேச்சை கேட்கும் என்பது இவர்களினுடைய எண்ணம். ஆனால் இவர்களினுடைய எண்ணம் நிறைவேறவில்லை. அம்மா உனக்கு சொன்ன விஷயத்தை போல உன் குலதெய்வம் அவர்கள் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையில் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் இதையும் தாண்டி வேறு எதுவும் உன் வாழ்க்கையில் செய்துவிடக் கூடாது என்பதற்காக உனக்கு துணையாக வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் என்றுமே குலதெய்வத்தின் ஆசிகள் கிடையாது என்ற ஒரு சாபத்தையும் கொடுத்துவிட்டு உனக்கு துணையாக அவர்கள் வந்து நிற்கின்றார்கள். தன்னை மீறி இவர்கள் வேறு யாரிடமும் சென்று இது போன்ற ஒரு விஷயத்தை செய்துவிடக் கூடாது என்பதற்காக, உனக்கு மேலும் கஷ்டங்களை கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக இவர்கள் இது போன்ற காரியத்தை செய்ய துணிந்ததனால் உன்னுடைய குலதெய்வம் அவர்களினால் உனக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று உனக்கு காவலாக நிற்கின்றார்கள். என் பிள்ளையே, இப்பொழுது இந்த வராகி சொல்ல வந்த விஷயம் என்னவென்று உனக்கு புரிந்ததா? சுருக்கமாக சொல்கின்றேன். உன்னை பிடிக்காதவர், உன் குலத்தில் இருக்கின்ற ஒருவர் உன்னுடைய குலதெய்வத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள். அதை உன் குலதெய்வம் ஏற்றுக்கொண்டு உனக்கு எந்த விஷயத்தையும் செய்யாமல் உனக்கு பாதுகாவலாக நிற்க துணிந்து விட்டார்கள். அவர்கள் சொல்கின்ற விஷயம் தவறு என்பதனால் அவர்களுக்கு உன் குலதெய்வத்தின் பார்வை இனி ஒரு நாளும் கிடைக்கப் போவதில்லை. இது உன் குலதெய்வத்திடமிருந்து அவர்களுக்கு கிடைத்த தண்டனை. அவர்களின் வேண்டுதலினால் உனக்கு கிடைத்த பாக்கியம் உன் குலதெய்வத்தின் மூலமாக நல்ல விஷயம். இப்படி இருவருக்கும் வெவ்வேறு விதமான விஷயங்கள் அவர் நினைத்தது போல அல்லாமல் நடந்து விட்டது. என் தங்கமே, இன்று இந்த செய்தியை உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னமும் அவர்கள் உன் குலதெய்வத்தின் முன்னால் நின்று வேண்டுதல் வைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீ அவர்களை நினைத்து வேதனைப்படக்கூடாது. அவர்கள் எந்த அளவிற்கு உனக்கு எதிராக வேண்டுதல் வைக்கின்றார்களோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன் குலதெய்வத்தால் நல்லது நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் உண்மையாக இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் துணை புரியும். பொய்யானவர்களுக்கு ஒரு நாளும் எந்த விதத்திலும் நல்லது செய்து விடுவது கிடையாது. அவர்கள் நினைத்து கொள்ளலாம் நமக்கு நம் குலதெய்வம் துணையாக இருக்கிறது என்று. ஆனால் உண்மை என்னவென்று உன்னுடைய குலதெய்வத்திற்கும் என் பிள்ளையே இந்த வராகி எனக்கும் தானே தெரியும். நான் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயம் எதை சார்ந்ததாக இருக்கிறது என்பது நான் மட்டுமே அறிந்ததல்லவா? என் பிள்ளையே, உன் குலதெய்வத்தின் மனநிலை இன்று உனக்கு காவலாக நிற்க வைத்திருக்கின்றது. அதையும் உன்னுடைய எதிரியே செய்ய வைத்திருக்கின்றார் என்பது இன்னமும் நீ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இனியும் இவர்களால் உனக்கு எதுவும் நடக்காது. யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. உன் குலதெய்வத்தை தாண்டியும் அவர்கள் வேறெங்கு சென்றும் உனக்கு தீமையை செய்ய நினைத்தால் உனக்கு காவலாக உன் குலதெய்வமும் இந்த வராகி நானும் நிற்கின்றோம் என்பதனை எந்த சூழ்நிலையிலும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எப்பொழுதும் மனநிறைவோடு இரு. யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது.
இந்த நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டாலே போதும். கஷ்டங்கள் எதுவும் உனக்கு இருக்காது. மற்ற பிரச்சனைகள் எல்லாம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் உள்ளதுதான். அதை எதிர்கொண்டு நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையை வென்று காட்ட முடியும் என்பதனை புரிந்து கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.